சக்தி என்னை கொல்ல ஒன்னால் ஆகாது. உன்னை கொல்லுவதற்கு என்னுடைய நாராயணன் என்னுடைய அண்ணன் கோபால கண்ணனா பிறந்து விட்டான். அதனால் அசோத மனையிலே வளர்ந்து வரப்போகிறான். என்றைக்கா இருந்தாலும் என்னுடைய அண்ணன் கண்ணனுடைய கையால் கட்டாயம் உன்னுடைய உயிர் போகுமடா கம்சா. ஆயர் பாடி உன் அடி எடுத்து வைத்தார். உன்னுடைய சிரம் 16,000 சுக்களா போக கடவுது. பிடியடா சாமி. சாபத்தை கொடுத்து விட்டாய். அதனால் நாம் போனதான சுக்ரா போக வேண்டாம். என்னிடம் மூதை இருக்கிறார், சகோதரர் இருக்கிறார். அவனை விடுத்து அவனை மடி செய்கிறேன். அப்படி ஆகட்டும். ஓட்டாண்டா
எழுந்திருமா, அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குதம்மா. அசோதம்மா எழுந்திருமா. ஐயோ ஐயோ அழகா இருக்குது குழந்தை. அம்மா குழந்தை பெத்த மழக்கத்தில் இருக்கிறாங்க. அம்மா அசோதம்மா, நம்ம எல்லாம் மாளிகையால் இருக்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால் இந்த குழந்தையை மாயாவா என்று அழைக்கலாம். நாம கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால் கண்ணா என்று பெயர் சூட்டி அழைக்கலாம். எழுந்திரம்மா. அம்மா அசோதம்மா எழுந்திரம்மா. பரடி அம்மா குழந்தை பெத்த மயக்கத்தில் இருக்கிறாங்க. அம்மா அசோதம்மா, நம்ம எல்லாம் மாளிகையால் இருக்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால் இந்த குழந்தையை மாயாவா என்று அழைக்கலாம். நாம கண்ணை மூடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. அதனால் கண்ணா என்று பெயர் சூட்டி அழைக்கலாம். எழுந்திரம்மா. அம்மா அசோதம்மா எழுந்திரம்மா. அழகான ஆண் குழந்தை. குழந்தையை தாளாட்டணுமே. தொட்டில போடுங்க. தொட்டில போடுமா? என்ன தெரியல, பேர் வர மாட்டேங்குது. தொட்டில் தொட்டியில போடுறடி. தொட்டில் தொட்டி வராதுமா அது. எம்மா ராணி அம்மா, மகனே அடுப்பு மேலே உனக்கு நான் பெற்ற என் சுடருமே
அங்கய்யா சொல்லுமா. வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். உனக்கு வணக்கம். என்பெருமாளுடைய திரு பாதத்திற்கு வணக்கம். சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நம் பேரில் உயிராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம். ஆமா அம்மா வந்தனே. யாரு உனக்கு தெரியுதா? யாரு ஒண்ணு விளக்க புரியலையம்மா. எனக்கு ஒண்ணு விளக்க தெரியலையா? ஒண்ணு விளக்க தெரியலையா? தெரியல. ஒண்ணும் தெரியாதேம்மா. அந்த எந்திர தேவர்கள் மெச்சம் இது என்ன நாடு? இது வடமதுராபுரிபுரம். வடமதுராபுரிபட்டணம். வடமதுராபுரிபட்டணம். ஆமாமா. வடமதுரைன்னு சொல்லு. வடமதுரை. சரி. இந்த வடமதுரையை ஆண்டு வந்தவர் ஏற்கனவே வசுதேவன். ஆமா. என்ன? வசுதேவன். சரி தம்பி. சொல்லுமா. இந்த வடமதுரையில ஒரு பகுதி. வடமதுரையில ஒரு பகுதி. ஆமா. ஆயர் குலம். ஆயர் குலத்துக்கு தலைவன். ஆயர் குலம் தெரியுமா? சொல்லியம்மா. போனாருங்க. ஓஹோ போனாருங்க. ஆமா. நான் கூட இடையில காட்டிக்கலாமா? இல்ல யாதவர். ஐயா ஒரு காட்டி. போனாரா யாடிரா யாதவர். ஏங்க சாத்திட்டு படுங்கப்பா. ஏய் ஒரு பகதர் சொன்னா அப்பேற்பட்ட யாதவ குல சிகாமணி நந்தகோவனுக்கு மனைவி. என்னுடைய பெயர் யசோதை. தம்பி அவரை கல்யாணம் செய்து ஒரு மாமாங்க 12 வருஷம் பிள்ளையே இல்ல. பிள்ளை என்பதே கிடையாது. சுத்தமா புள்ள இல்லையா? சுத்தமா இல்லையா? ஒரு கால் ஒரு கை இருக்கு. சுத்தமா இல்லையாவா? என்ன அரைக்குறையா கழிச்சிருப்பா, அதால் தான் சொல்றேன். ஏய் என் வாய வேற நெஞ்சு போறாளு. ஆனா 12 ஆண்டு பிள்ளை இல்லாத இருந்த எனக்கு உனக்கு ஆயர்பாடியில சுடுகாட்டுல இருந்து ஏதோ ஒரு குழந்தை அனாதியா கிடைக்கின்றது அப்படின்னு அசோகம்மாவுக்கு தான் பிள்ளை இல்லையே. ஆமா. அவங்க கிட்ட கொடுத்தா அந்த அம்மா வளர்த்துக்க மாட்டாங்களா அப்படின்னு என்கிட்ட கொண்டாந்து கொடுத்தாங்க. ஆமா. அந்த பையனுக்கு பலராமன் பேர் வச்சேன். பலராமன் அவன் பேர். ஆமா. ஆனா அந்த பெரிய பையன் எண்ணிக்கை அடி எடுத்து வச்சானோ அந்த குழந்தை எங்க தூக்கி வந்து கொடுத்தாங்களோ. ஆமா. அந்த குழந்தை வந்த அதிர்ஷ்டம் நானும் எங்க வீட்டுக்காரரும் சந்தோஷமா இருந்து அப்புறம் கர்ப்பமாகி 10 மாசம் 100 நாள் சுமர்ந்து இப்ப அழகான ஒரு குழந்தை. கால வைக்கும் கூட்டுக்காரு குழந்தை போதுச்சு. உங்களுக்கு குழந்தை போதுச்சுப்பா.
டேய் அம்மாவுக்கு புள்ள உண்டாச்சு. ஆமா அழகான குழந்தை தம்பி அதுக்கு முத்தி ஒரு மஞ்சள் தண்ணி சுத்தனா கூப்பிட மாட்டாடுவேன். கூப்பிட மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டது நடத்தினா கூப்பிட மாட்டாங்க. கூப்பிட மாட்டாங்க. எந்த வீட்டு புள்ளை இல்லாத வரண்டி அவளை கூப்பிடாதீங்கன்னு முன்ன விட்டு பின்னால முன பேசுவாங்க. ஒரு சக்கரத்தை பார்த்து பேச முடியுமா? அதான் கேக்குறேன். என்ன எப்ப விட்டு குழந்தை பிறந்து போச்சு யாரா பேச முடியுமா? ஒண்ணும் பேச முடியாது. முத பையன் பேரு பலராமன். ரெண்டாவது குழந்தை பிறக்கும் போது ஆட தம்பி என் பக்கத்துல இருந்த பூரா பேரும் மூச்சு ஆயிட்டாடுவேன். அது என்னன்னு தெரியலடா. அதான் மூச்சு கொடுத்து கூட நினைவு மருத்துவ சொல்றாங்க. எனக்கும் தெரியாதுடா. அது குழந்தை பிறந்தது தெரியாது. மருத்துவ சொல்றாங்க எம்மா சோத எழுந்திருமா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நம்ம எல்லோரும் இந்த குழந்தை பிறந்த நேரம் அதுவும் எல்லாரும் நம்ம அப்படியே மயக்கமா இருந்துமே. நானும் மயக்கமா ஆயிட்டேன். ஆனா எனக்கு மயக்கம் தெரிஞ்சு போச்சு. இப்ப பார்த்தா ஆண் குழந்தையா இருக்கு. அதனால நம்ம எல்லோரும் மயக்கமுற்று இருந்ததா. ஓ மயக்கமுற்று இருந்ததா. ஆமா இந்த குழந்தை பிறந்தபடியா மாயாவா அப்படின்னு பேர் சூட்டணும்னு அந்த மருத்துவச்சி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல நம்ம எல்லாம் கண்ணை மூடிக்கிட்டோண்டி. கண்ணை மூடிக்கிட்டோம். அப்ப பிறந்த இந்த குழந்தை. அதனால இந்த குழந்தைக்கு கண்ணா 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 ஓ கண்ணை மூடியே பிறந்ததால அந்த குழந்தை பிறந்த உடனே கண்ணை மூடிட்டுமேல. அதனால கண்ணை மூடியே பிறந்ததால கண்ணா 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 பேர் சூட்டாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் மாளிகை ஆனதால மாயவா உனக்கு என்ன பேர் வச்சாங்க? உனக்கு பள்ளி. ஏய் இங்க பாரு. அம்மா வலி இல்லாம புள்ள பத்த பொம்மைட்டி நீதாமா. ஏய் பாத்தியா பையனை பாத்தியாடி? பையனா ஆமா ரெண்டு விளையாட போச்சுடி. அந்த கடவுள் போறது எங்க போச்சுன்னு தெரியல. ஓ அந்த கடவுள் போறது எங்க போச்சு? ஏய் இந்த அம்மா புள்ள தானே. அதானே. ஏய் கூப்பிடாடே பலராமா கூப்பிடுறா. அடே பலராமா அடே கண்ணா அடே கண்ணா மைண்டா டேய் உங்க அம்மா கிட்ட ஒரு பக்கம் 10 லிட்டர் பால் இருக்குடா. வாடா கண்ணாடி ஒரு பக்கம் 10 லிட்டர் கொடுடா. டேய் வாடா தேவடா பையா. வாடா சத்தியமா உங்க அம்மா ஒரு பக்கம் 5 லிட்டர் வச்சுக்கறாங்கடா பையா. பால் எங்கதான் போய்க்குதோ. கோனாரு ஒரு மாடு 12 லிட்டர் பால் கறக்குது. கோனாரு ஒண்ணுதாண்டி. எனக்கு தெரியாதுமா. ஆமா யாதவர் தாண்டி வேற ஏறி. எப்ப டேய் குட்டி டேய் ஏய் தம்பி டேய் என் பையனை பாத்தியாடா? சிசினியர் பாவன் என்னடா? அவனாமா சிசினியர் பாவன். அப்புறம் தூங்கிட்டானா? ஆமா சரி அவன் பக்கத்துல குட்டி நீ பாத்தியாடா? நீ பாத்தியாடா டேய்? அவன் எங்க பார்த்தானா? அவன் பார்த்தானா? ஓய் டேபிள்ல பார்த்தானா? அந்த மாதிரி வேலை செய்யுமா அது? சின்ன பையன் கண்ணை மட்டும் பன்னீர் இருந்துறான். ஏய் அப்பாரா அவன் பையன் சொன்னா நீங்க கண்டீர்களா? எந்த மாடல பூந்துக்குது தெரியல பாரு. அவசரி பெத்தது. ஏய் என்ன நீ எங்க பேசிட்டு இருக்கவே? உன் புள்ள நானும் நினைப்பில்லம்மா எனக்கு. சொல்லுமா. ஐயா என் புள்ளைக்கு எம்மான் பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காங்கடி. ஏய் உன் புள்ளைக்கு எது? ஆமா ஏய் அப்பா ஏங்க இது தெருப்புல தேய்ட்டா. தெரு தேய்ட்டா. அம்மா இந்த செட்டியார் தெரு தேடி பாரு. செட்டியார் தெரு போய் பாரு. செட்டியார் தெரு இது.
செட்டியார் தெரு ஆமா அந்த தெரு போய் பாரு அந்த பக்கம் தான் போனானுங்க ஆமா ஆமா செட்டியார் தெரு அங்கே போய் ஜாலி தண்டி செட்டியார் டேட்டியா ஆமா அண்ணன் ஐயர் தெரு அங்க பாரு ஐயர் தெருவா ஆமா 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 இங்கோட ஐயர் தெருவா போறாங்க அங்கதான் ஐயர் தெருவுக்கு ஏன்டா போய் ஏன்டா போனா அங்கதான் பண்ணி இறக்குறாங்க ஓடி போ கரெக்டா அதுக்கு அண்ணாண்ட அதுக்கு அண்டாண்ட ஐயர் தெரு தாண்டி அண்ணாண்ட தாண்டி ஐயர் தெரு அந்த தெரு மேல போகணும் அது தாண்டி அங்கதான் புள்ள ரெண்டு போக்குவரத்து நல்ல சொல்லே வராதா அம்மா அது பக்கத்துல ஐயர் தெரு கோபுரமா போலாமா பகவான் அடே அடே பலராமா அடே பலராமா அடே கண்ணா அடே கண்ணா பாய்டா பாய்டா குமார போட்டுக்கணும் வர மாட்டேங்கிறாங்க பாய்டா ஏடா தாக்காரங்க 6 மணி ஆக போகிற பாரு பலராமா கண்ணா பலராமா பலராமா ஏ கண்ணா ஏய் 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 இரு எங்க பைய போறீங்க கண்ணா கண்ணா எங்க பாருங்க ஐயோ வார்த்தை எங்கடா வரவே இல்ல எங்க பாருங்க வந்து புரிந்த எங்கதாங்க கேட்டு எந்த பதில் சொல்லுங்க உனக்கு இல்லாத பாலா உனக்கு இல்லாத சோறா உனக்கு இல்லாத நெய்யா உனக்கு இல்லாத தயிரா உனக்கு இல்லாத மோரா உனக்கு இல்லடா கடிகடி தூக்குது வாடா பட்டுனே உரியலம்மா அப்படி சொல்லு கஷ்டக்கே தூங்குதான் கண்ணா நீ வாடா சீக்கிரம் வா இத வந்து அம்மா நீ கண்ணன் மாறி அம்மா நீ பையனை பிடிக்க போனா இவன் சின்னாட்ட நிக்கிறாங்க நீ பையனை பிடிக்கிட்டு என்ன கட்டி பிடிச்சா ஐயா ஐயா இந்த பவுரி அம்மா தடுக்குற எங்கண்ணா எங்கப்பா போயிட்டா எங்கதான் ஓடி போச்சா தெரியல யாரு சரி வா கண்ணன் மாறி
சரி இரு என்ன ஏய் 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 என்னடா அம்பே ஏய் என்ன அம்பே என்ன என்னடா அம்மா அண்ணா எப்பவுமே அம்மா என்னப்பா தேடுற என் அண்ணன் எங்கம்மா ஓ அண்ணா ஐயோ கண்ணா அம்மா. இது நியாயமா கண்ணா உன் வாயமா கண்ணா இது நியாயமா கண்ணா ஐயோ ஐயா நீ பாத்தியா பையனா அண்ணன் பாத்தியா ஐயா நீ பாக்கல நீ பாத்தியாப்பா எங்க பாப்பார வீதியா பாப்பார வீதி ஐயோ பாக்குறவங்க என் பிள்ளைய திஷ்டி போடுவாங்களே நான் அப்படின்னு 3 மூட்டை கூரை புடுங்கிட்டு எந்த கூரையும் புடுங்க முடியாது அம்மா சரி அடே பலராமா அடே பலராமா ஏற்பாடு கத்துது ஏய் ஏய் அண்ணா மாடு கத்துது அம்மா நீ கூப்பிடுங்க ஐயா ஐயா பலராமா ஏம்பா என்னடா ஏய் போடா எடுத்ததுமே அசிங்கமா பேசுது அது நான் மருத்துவ வச்சுக்கிட்டு சொன்னேன் செவன் வாயில வைடின்னு சொன்னேன் அவன் வாயில தெரியாத சூத்துல கொஞ்சம் வச்சுக்கிட்டான் அதனால என் பெரிய பையன் திக்கி திக்கி பேசுவான் நீங்க யாரும் பேசிக்காதீங்க அண்ணா கூப்பிடுங்கம்மா சீக்கிரம் பண்றாமா நீ வாடா அங்க வந்துட்டாடா டேய் பண்றாமா தம்பிக்கு ஒரு பாய்ச்சி கொடுத்துட்டு உனக்கு ஒரு பாய்ச்சி வச்சிருக்கேன் தம்பி குட்டி பேசிக்காத வாடா 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 ஐயா சிரிக்கிறீங்க என் புள்ளைய பார்த்தா அந்த மாதிரி சிரிப்பு சிரிப்பு வருது உங்களுக்கு ஓ எங்க ஐயா சுடுகாட்ல கண்ணான பாரு அதானே என் புட்டு பாரு ஆட்டமே பார்க்கல இப்பதான் வருது என் புள்ளைய பார்த்து சிரிக்குது பாரு ஐயா அங்க நின்னு வரும்போதே பார்த்து அழகு பார்த்தா சிரிக்கிறாங்க ஐயா எங்க அண்ணனை பார்த்து சிரிக்காதீங்க டேய் பண்றாமா பாய்டா தேவடியா பையா ஐயோ இது ஒரு பையன் நடக்குது கன்றாவிச்சி என்ன தேவடியா பையன் நான் ஒரு தேவடியா ஒன்னு சொல்லிக்கோ இரு டேய் பண்றாமா ஏடா வந்தது போய்டா ஆமா நீ வந்தியா அந்த கேள்வி இது பார்த்து கண்ணடிக்குதா அட இருக்கலாம் ஏண்டா அது எந்த கேள்வி ஒண்ணு பார்த்து கண்ணு அடிச்சுது அந்த கேள்விக்கு 2 கண்ணு நொல்லை அந்த கண்ணு தெரியாத கேள்வி கண்ணு அடிச்சா ஒண்ணு பாத்து ஆமா நீ வாடா வாடா அத்தா 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 நங்க வாடா அண்ணா வாடா
அம்பி மட்டும் ஆச்சு குடிக்கிற ஆச்சா குடிக்க மாட்டேன். ஆச்சு குடிச்சுதான் பெரிய வவுடாகி போச்சு உனக்கு. பசி எடுக்குது. பசி எடுக்குதா? அண்ணா அம்பி அம்பி அம்பிடா. அண்ணா எங்க போனீங்க? அம்பி நான் தான் அடுத்து ஊமி நின்றா. ஏய், ஐயா, ஏய், ஏய். மூச்சை நின்று கொடுக்குறியம்மா. ஐயோ, நான் இங்க அடி பண்ணுவேன். அம்பி ஓத்து ஓத்து அடிக்கடி வாங்க மாட்டேன். போட்டு போட்டு அடிக்கிறா கேட்க மாட்டேன்றேன். போட்ட போற கதையா இல்ல. ஐயா ஐயா அண்ணா அம்பி அண்ணா அண்ணா அம்பிடா அம்பிடா. இங்க வாங்க. அம்பி நீ எங்க போனீங்க? அதான் அடுத்து ஊமி நின்றா. பாட்டு தூங்குன. ஒழுங்கா பேசு. ஆண்டா ஒழுங்கா பேசுனா ஆண்டா. ஏன்டா அண்ணா அண்ணா அன்பா பேசு, அழகா பேசு. போன நேரம் ஏசை இல்ல எனக்கு தெரியல. அப்படியா? இந்த கோணத்து ஒழுங்கா மாசம் இருக்கிற கோசம் போட்டாரா? என்னடா என்னடா? அபிமையா ஊசி ஊசி ஏத்துட்டா. ஏத்தி பேசாயிட்டா. ஒழுங்கா கட்டு. என் மகனை கல்பனை அண்ணா அம்பி ஆமா எந்த நேரம் கல்லங்க கொடுத்து சூது வாங்கிட்டு அந்த புள்ளாமன் எந்த நேரம் அவனை அடிச்சுட்டு இந்த மாதிரி அவன் கோமத்தை பிடிச்சி ஈத்தவன் பாரு வழி வந்துச்சு புள்ளிக்கு அடி ஆறாவுங்க. அம்பி மேல அடிக்கல. அம்பி மேல அடிக்கல. நிக்காதியா அவனை அடிக்க கூடாது. என்ன அம்பினா அம்பிதான். இந்த மாதிரி புள்ளை வச்சு அம்மா வாங்க வாங்க. செல்வமி அம்மா மலராமா மா கண்ணா பசி 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 ஆரமா ஓத்தோ தடிரா போட்டு போட்டு அடிக்கிறான் சொல்றேன். குமார் சென்டர் சுட்ட வர போல திருந்துக்கறான் வரா. அது யாரோ ஒரு பையோட எடுத்து கொடுத்தாங்க. கொஞ்சமா அது இஷ்டம். முகம் படிச்சா பாரு கடவுள் என் பிள்ளைக்கு. எதுக்கு அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? ஐயோ ஐயோ அவன் வந்த அதிர்ஷ்டம். இந்த அழகான புள்ள பிறந்து தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் இல்லடா அது. ஒரு ஒல்ல இல்லமா எனக்கு சொல்ல தெரியல. நம்ம ஓரமா மேல இச்சி பண்ணுங்க. கொஞ்சம் ஏமா அம்மா சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா பசி இருக்கு. ஏம்பா அப்படியே மானே பசித்த மக்களா புசித்துக் கொள்ளுங்கள். என்னடா கபடமா? டேய் என்னடா? யாராவது அபிமே ஓத்து ஓத்து ஒரு வாடி கூட வாங்க பாரு. இன்னொருத்தர் சொன்ன உன்னை புட்டு விட்டுறான். அம்மா அவன் எப்படி நடந்தா பாத்தியா? ஒண்ணு அவன் எப்படி நடந்தா பாத்தியா? ஒரு நடக்கிற சரி. என்ன பண்ற? யாரங்க நடந்தா என்ன அம்பி மேல ஆடுக்கு தெரியல. நீ நட. அவன் நடக்க தெரியலையா? டேய் என்னடா? நட நீ நடடா. ஆடுறாடா. எப்படி ஆகும்? நட நட. எப்படியா புள்ள மிலிட்டரி போய் வந்து போய் நடக்க மாட்டியா? உப்பையில வேகமா ஊடுவேன்.
சரி 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 போட்டு போ. ஆமா கண்ணே நீ அதெல்லாம் வேண்டாம். சரி. நாங்க நிறைய சாப்பிட்டுட்டோம். விளையாட போயிட்டு வரோமே. எங்க ஆமா நம்ம வீதியில் தான். ஐயோ விளையாட போறேன்னு நேத்து அப்படிதான் அந்த மூணாவது விட்டு முனிமா புள்ளையா தலைமையில ஒரே கொட்டா கொட்டி அடிச்ச முண்டையா வீங்கி போச்சு. அவன் தான். ஏய் அம்பி பேசாம அத்துனா அம்பி பேசாம போய் அடிச்சுவான். அண்ணா அம்மா நீ செய்துட்டு அவன் மேல வைக்கிறியா? ஆமா அவன் அடிச்சதுக்காக தான் அவன் அண்ணன் அடிச்சுட்டான். யாரு? அவன் தான் முனிமாவுக்கு பையன். அடிச்சாமா அம்பி பே எப்படி எங்க அண்ணன் அடிப்ப அப்படின்னு அடிச்சேன். அடிக்கலாம் அந்த அம்பி பே ஊச்சி பூச்சி கஷ்டம் பகவான் இது அப்பவே அடிச்சுல அப்பா என்ன மலைக்கு போறாரு? திருவண்ணாமலைக்கு போவாரு அப்பா. மார்க்கெட்டுக்கு போவாரு. மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது புண்டோட வாங்கினாரு. ஐயோ போயிட்டா வரதா புண்டோட வாங்கினாரு. வரமாட்டா போயிட்டா வரதா சரி போயிட்டு வரமா. சரி போயிட்டு வா. எங்கன்னா ஊரை விட்டு பசங்களை அடிச்சுட்டு அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா ஆமா போய் கண்ணா நீ செட்டு தரமா செய்துட்டு வா. எதனா மாய்க்கா போயிட்டு போற நீ மாய்க்கா பொறுத்த மணி அவன் அடிக்க வை. சரி பாத்துக்கிறப்போ அவன் அடிக்க வை சொல்றமா அங்க யாருன்னா ஊரை விட்டு பசங்களை அடிச்சா அண்டிக்கு போக மாட்டான். அம்பிதான் அண்டிக்கு போவான். சண்டைக்கு போவான். செல் நம்பர் அவனுக்கு கேளு. ஏய் கேளு அம்மா என்ன அண்ணா போனுடா செல்லுல அவனை ஒருத்தர் சொல்றாங்க. என்ன அவன் சொல்றான்? அம்பி மேல ஆத்தி விடுறானே. பகவான் சத்தியமா சொல்றான். பகவான் சத்தியமா கத்திக்கிட்டே தலைவன். ஆண்டா அம்மா ஓத்து விடுறா. சரி போங்க. சரி போயிட்டு போயிட்டு வெளியே அது மாதிரி கூடு சண்டை அண்ணா அம்பி நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம்? அம்பி கொக்கு பிடிக்குமா? கொக்கா அண்ணா கொக்கு எப்படி பிடிப்ப? கொக்கு பிடிக்கிற ஐடியா எனக்கு தெரியும். கொக்கு பிடிக்கிற ஐடியா எப்படி? அம்பி காலையில ஏஞ்சிருக்கோம் நம்ம வீட்டுல. வெண்ணெய் தயிர் பால் மோர் நெய் நிறைய இருக்கு. வெண்ணெய் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஆயக்காட்டு போறோம். கொக்கு பிடிக்கிற ஐடியா வெண்ணெய் எடுத்துன்னு வாழக்காட்டுக்கு போறோம். வாழக்காட்டுக்கு போய் அந்த ஏரி கறிய போனா நிறைய இருக்கு. அரப்புல ஊக்கு உக்காண்டு இருக்கும். காலையில சாரியா ஆமா வழக்காட்டுல போய் ஒக்கு அண்ணில கொக்கு தலையில கொஞ்சம் இந்த வெண்ணெய் வச்சிருந்து வச்சுட்டு அதாவது கொக்கு பிடிக்கிற ஐடியா அர்த்தல ஏறிக்கணும். அதுக்கு தெரியாத போக மரத்துல ஏறிக்கணும். ஆமா அப்ப உச்சி வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். சூரியன் உதயமாகி உச்சி வந்த உடனே சுள்ளுன்னு வெயில் அடிக்கும். அடிச்சோன்னே ஒக்கு கண்ல அந்த என்ன அந்த தலைமையில இருக்கிற வெண்ணெய் உருகி அந்த வெண்ணெய் கண்ணை முடிக்கும். அப்ப போய் ஓகே முடிச்சிடலாம். தெரியாது. சரி என் காலையில கொக்கு தள்ளி போய் வெண்ணெய் வைக்கிறேன். அப்ப புடிச்சாது நான் சொல்லுது என்ன ஐடியாவா சொல்லுது? இதே மாதிரி ஓட்டாச்சு ஆட்டுக்கு வர மாட்டான். நீ வரட்டா போய் ஆட்டுக்கு வர மாட்டேன் சொல்றா. போடா அவனே சம்பளம் கொடு. எதுக்கு? அப்புறம் வராதுன்னு சம்பளம். அம்மா நான் நல்ல அது விஜய் பார்த்து கேளு. நான் வகிச்சு என்ன போன் பண்ணா? நீ தானே போன் பண்ண? விஜய் தான் எனக்கு போன் போட்டேன். என்னடா ஆனந்த் எதுக்கு பேசுறா? அபிபியா வேறடா வேற விளையாட்டு விளையாட்டு. இங்க வாங்க நம்ம வீடு கட்டி விளையாடுமா? ஊரு அடுத்துமா நான் காட்டுறேன். வா அண்ணா சின்ன வீடு கட்டி ஓட்டி நம்ம விளையாடுவோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டலாம். நல்லா இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு எப்படி கலைக்கிற பத்தியா? எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கட்டனா அப்படி அலற அப்படியா? சரி நல்லா இல்லைன்னு சொல்லு. சரிவா உட்டைண்டா விளையாட்டு விளையாடலாம். அண்ணா அம்பியா அப்பா அம்மா விளையாட்டு. ஆறு அப்பா ஆறு அம்மா. ஆம்பளை முன்னாடி விளையாட்டு. ஆறு அப்பா ஆறு அம்மா. நான் அப்பா
நீ அம்மா. ஆயிடா வைப்பா நம்பி. அப்பா எப்படி அம்மாவை தோத்து அடிக்கிறாளோ அது போல நடிப்பேன். நான் அடிக்க மாட்டேன்னா ஆடிக்கூடாது. நீ அம்மா போலவே நீ அப்பா போல நான் போயிட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன். நீ வீட்டுல சமையல் செய்து எனக்கு சாப்பாடு போடணும். போயிட்டு வரட்டா? போயிட்டு வர. நான் தான் உங்க வீட்டுக்காரன் வந்துருக்கவா? தண்ணி எடுத்து மாதிரி அப்பாவுக்கு அம்மா எப்படி தண்ணி எடுத்தாங்க? பெண்களை போல் அம்மாவை போல் அந்தாரியா அந்த சரி சாப்பாடு செய்து சாப்பாடு போடு. அம்மா இப்ப காலை பறிச்சு சாப்பிட போறேன். ஆச்சாரமா காலை மடக்கி எவ்வளவு அழகா அப்பாவுக்கு சாப்பாடு போடுவாங்க. அது போய் சரி. இந்த ஓர் இது சோறு, இந்த ஓம்பு, இது குழம்பு, இந்த ரசம், ரசம், இந்த அடை இருக்குதா? போடலாமா? வடை, பொரியல், பொரியல், கூட்டு, ஆப்பிடு, அப்புறம் ரசம், மோர், ஆப்பிடு. இந்த சாப்பாடு செய்ய அந்த சாம்பார்ல கொஞ்சமாகி உப்பு போட்டியா? ஆண்டா உப்பு அதிகமாட்டா உப்புடுவாங்க. அதனால கம்மியா போட்டு அப்படியா? அப்படி சரி சரி சரி. பாருங்க பாருங்க நான் சாப்பிட்றேன். அப்படி 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 அண்ணா அம்பி அக்கா அப்படி அப்படி வாங்க வா. என் அண்ணன் கண்ணால் பார்க்க இதோ மண்ணை வேற என்னமோ ஆயி போச்சா பிள்ளைங்களுக்கு நினைச்சேன். போயேன் மண்ணை தின்றானா? ஆமா ஹெல்ப் பண்ணி தர நீ ஏகமான ஓத்தோத்து அடிக்கிறான். நான் போய் போட்டு போட்டு அடிக்கிறான். எப்பதான் வருமோ தெரியல. எங்க இருக்கா கண்ணா? ஆட்ரா இல்ல ஆட்ரவா ஆட்டுன்னு சொல்லு. ஆடுவா கண்ணா அப்படி மேடம் கண்ணா கண்ணா என்ன பேச மாட்டேன்றான்? அதான் ஆயினால அண்ணு வச்சுக்கிறானே. ஆய் ஒரியா அண்ணு வச்சுக்கிறான். கண்ணா என்ன பேச சுத்தமா பேச மாட்டேன்றான். எப்படி பேசுவான்? ஆயினால அண்ணு வச்சுக்கிறானே. கண்ணா என்னடா ஆர்மா அடிக்காரா? ஏன் ஒன்று அடிக்கிறாமா? ஒன்றுல கண்ணா நீ வெண்ணை ஒண்ணோ இந்த வாயினாலே இந்த மண்ணை வாரி உண்ணலவோ. வெண்ணை ஒண்ணோ வாயினாலே மண்ணை வாரி உண்ணலவோ. நீ வெண்ணை ஒண்ணோ வாயினாலே இந்த மண்ணை
அண்ணன் பாலா ராமன் கேட்டால் நீ அடிக்க போகலாமோ அண்ணன் பாலா ராமன் கேட்டால் நீ அடிக்க போகலாமோ நீ அடிக்க போகலாமோ அண்ணா ஏய் அண்ணா என்ன வாயை திறக்க மாட்டாங்களா? அதுதான் 1000 ஆண்டு வச்சு ரெடியா இருக்கான். அப்படியா? வரே. ஆயுத ஓத்தடிடா. வாய் தரேன். அண்டமோ பூமியும் கண்டேன் ஆகாயம் அதுவும் கண்டேன் எண்டிசை புவனம் கண்டேன் இந்த எண்டிசை புவனம் கண்டேன் அப்பயிரே லோகம் கண்டேன் இந்த தொண்டர்கள் வாழ கண்டேன் தோகை நான் சோதை கண்டேன் மண்டலமல்ல கண்டேன் அரிமாயவாயன் அண்ணா என் செல்வமே இரு அப்பா என்னப்பா இது ஆச்சரியம் மன்னத்திற்கு விட்டான் கண்ணன் என்று சொல்லலாமா தம்பி மண்ணை தின்று விட்டான் என்ற காரணம் வாய திறடா கண்ணா என்று எடுத்துரைத்தேன் அவன் வாய திறந்ததும் அப்பா அண்டத்தை கண்டேன் இந்த புவியை கண்டேன் எண்டிசை புவனம் கண்டேன் ஈரேழு லோகம் கண்டேன் இந்த தொண்டர்கள் எல்லாம் வாழ கண்டேன் தோகை நான் அசோதை கண்டேன் செல்வமி ஒன்றை போல் ஒரு பலராமனையும் அங்கு கண்டேன் ஆணுமா எரியா நீ எரியா நீ தாண்டா தெரிகிறாய் கண்ணே செல்வமி உங்க அப்பாவை போல் அந்த கோவனையும் கண்டேன் இதை போல் ஒரு கண்ணனையும் அங்கு கண்டேன் அப்பா என்னப்பா இது வாய திறந்ததும் அவன் குஷ்டினிடமாக அவனுடைய குஷ்டினிடமாக இந்த அண்ட சராசரம் எல்லாம் தெரிகிறது கண்ணே அப்பா எனக்கு நீ மகன் இல்லை எல்லாமே போற மாதிரி சவுண்ட் முன்னாடி வாங்க இப்படி வா இப்படி முன்னாடி உட்காந்துக்கமா முன்னாடி வாங்க அம்மா உக்கார் வா 10 நிமிஷம் ஆடுங்க வா தாயா வாயா வா வாடா பலராமா அம்மா அண்ட சராசர புவனமெல்லாம் கண்டேனடா அப்பா இவன் எனக்கு மகன் இல்லை
எனக்கே ஒரு மகன் இல்லை. ஐயோ, தெய்வமே, அம்மா உன்னை கையை தீண்டி அடித்து விட்டேன் கண்ணா. இருமா புரியாம போயிடுறோம்மா. எனக்கு நீ மகன் இல்லை அப்பா. அதனால் உன்னை நான் அடித்து விட்டேன் கையை தீண்டி. அதனால் கண்ணா, உன் தாய் செய்த குற்றத்தை என்னை பொறுத்துக் கொள். ஒரு காலில் விழுந்து கும்பிடுகிறேன். அம்மா மாதவா, மாதவா, நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க கிடவு. அப்படி என் தாய்க்கு வாக்கு சொல்லு. என்ன காரணம் தெரியுமா? ஏற்கனவே காலத்து நான் ராமனாக பிறந்து வாலியை வதைத்து அப்ப வாலி கேட்கிறான், ஏ ராமா, உனக்கு நான் ஒரு குற்றமும் ஒரு பாவமும் ஒரு தீங்கும் செய்யவில்லை. ஆனால் உன் பானத்தால் என் உயிர் போக போகின்றது. எனக்கு 2 வரம் கொடு கேட்டான். அப்படியே கொடுத்தேன். என்னடா வரம் கேட்டேன்? அடுத்த ஜென்மத்தில் என் பானத்தால் உன் உயிர் போக வேண்டும் அப்படின்னு வரம் கேட்டான். அதுக்கு சாட்சி நான் கேட்டேன். உன் தாய் உன் பாதத்தில் வணங்குவார், அதுவே நான் உன்னை கொல்லக்கூடிய சாட்சி அப்படி என்று வாலி எடுத்துரைத்தான். அந்த வார்த்தை இப்ப என் தாய் பாதத்தை படித்து. அம்மா செல்வமே, நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க கடவு. அண்ணா, அம்மா சரி அண்ணா, அம்மா சரி போய் சாப்பிடு போங்க. சரி சாப்பிடு போ. போயிட்டு வரமா. போ. போயிட்டு வர போங்க. வேறப்பா அண்ணாமலையா, வேடநத்தம் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய நைனா எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அண்ணனுடைய குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு இன்புற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கிரம் பொருத்திய 10 ரூபாய் கொடுத்தாங்க. அம்மா பேர் என்ன? உண்ணாமலையா? உங்க பேர் சொல்லுமா? குமாரி என்று சொல்லக்கூடிய 6 எங்க அம்மா எமக்காக 20 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் அந்த எம்பெருமான் துறை இருந்ததற்கு உடற்பலம் தேகப்பலம் மனோபலம் கொடுத்து காத்த ரட்சிக்க இறைவனை பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். உண்ணாமலையா? உண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அம்மா அவர்கள் எமக்காக 10 ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதன் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற என்புற்று வாழ வேண்டும் என்று இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கிரம் பொருத்திய இந்த 200 ரூபாய் கொடுத்தாரு. பேர் எப்பா? 200 ரூபாய் கொடுத்தாரு. பேர் பாலமுருகன் சென்ட்ரிங் வேலை செய்யக்கூடிய பாலமுருகன் எமக்காக 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழ வேண்டும் என்று இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். இப்படி கண்ணன் பிறந்ததை கேள்வியுற்ற கம்சன் அது சகடாசுரனை அனுப்பினான். அந்த சகடையா வந்து கண்ணனை மடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தினால் வந்தான். கண்ணன் சகடாசுரனை மடித்தான். ஏனுகாசுரனை அனுப்பினான், அவனையும் மடித்தான். பூதகியை அனுப்பினான், அவன் ஒரு ஸ்தலத்தில் எல்லப்பால் ஒரு ஸ்தலத்தில் விஷப்பாலை கொடுத்து அனுப்பினான். அப்ப விஷப்பாலையை குடித்து கண்ணன் பகையையும் முடித்தான். மறுபடி 12,000 பேர் கோபால பெண்கள் கண்ணன் அழகா இருக்கின்றான், பலராமன் அழகா இருக்கின்றான், அவரை பார்க்க வேண்டும் அப்படி என்று 12,000 பேர்கள் அது கோபால மாதர்கள்